எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. சோ நாளைக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. எல்லாருக்குமே ஒரே பதட்டமா இருக்கும். முக்கியமான ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு படிச்சது எதுவுமே ஞாபகமே இல்லையே, எனக்கு எதுவுமே படிச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். அது தோன்றது வந்து நார்மல் தான், அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தோன்றதுதான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிச்சது முதல்ல மறக்காது. எப்போ அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல எல்லாமே சேவ் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கட 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 கடன்னு ஆன்சர் வந்துடும். சோ இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இனிமே போட்டு எல்லா புக்கையும் எடுத்து புரட்டி அப்படிலாம் ஒண்ணுமே இருக்க வேணாம். காமா இருங்க. அதாவது நம்ம இவ்வளவு நாள் நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப நம்ம அமைதியா நம்ம பிரெயினுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டைம், கொஞ்சம் நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அப்பதான் நாளைக்கு வந்து நமக்கு கரெக்டா எக்ஸாம் எழுதுறது. முக்கியமா வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மணில இருந்து 8 மணி நேரமாவது தூங்குங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் தூக்கம் வராது அப்படிங்கிறது, பட் கொஞ்சமாவது வந்து உங்க உடம்புக்கும் உங்க மைண்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க மக்களே. அதே மாதிரி நைட்டு சாப்பிடுறது வந்து லைட் ஃபுட்டா சாப்பிடுங்க. ஒரு தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க. பரோட்டா இல்ல வந்து சிக்கன் ரைஸ், கிரில் சிக்கன், ஷவர்மா அப்படின்னு சாப்பிடாதீங்க. ஒருவேளை நாளைக்கு வயிற்று கலக்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். சோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். அதே மாதிரி இப்பவே வந்து நீங்க நாளைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத எடுத்து வச்சிருங்க. ஹால் டிக்கெட், பென்னு, ஐடி ப்ரூஃப் செராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நீங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச் கேட்ட வேண்டாம், மத்த வாட்ச் கேட்டிக்கலாம். நீங்க வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் நீங்க எடுத்துட்டு போலாம். கால்குலேட்டர் அலௌட் கிடையாது. நிறைய பேர் கேட்டீங்க, கால்குலேட்டர் அலௌட் கிடையாது மக்களே. சோ நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து சீக்கிரம் கரெக்டா 8:30 மணிக்கு எக்ஸாம் ஹால் போயிடுங்க. 8:30க்கு வந்து எக்ஸாம் ஹால்ல அசம்பிள் ஆயிடுங்க. இன்னைக்கே இன்னொரு வாட்டி மேப்பை போட்டு பாருங்க, எங்க இருக்கு கரெக்டா, எல்லா பின்கோட் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதா, எந்த பஸ் எல்லாமே கிளியரா பாத்துக்கோங்க. கவர்மெண்ட்ல இருந்து நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம்னால நிறைய பஸ்ஸும் வந்து ஆபரேட் பண்ண போறாங்க. அதனால பஸ்ஸுக்கு பெரிய பிரச்சனை, பட் எவ்வளவு தூரம் சீக்கிரமா வீட்டுல இருந்து கிளம்ப முடியுமோ சீக்கிரமே. அதே மாதிரி காலையிலயும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. இல்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க போய் சாப்பிட்டா கூட ஓகே தான். சாப்பிடாம டெஸ்ட் எழுதாதீங்க. நல்லா தண்ணி வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து கொடை ரெயின் கோட்டே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஊர்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ இப்ப சென்னையில கூட அடிக்கடி மழை இருக்கு. சோ அதனால வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட் இதெல்லாம் மழையில நனைஞ்சிடக்கூடாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, அந்த கொடை வச்சுக்கிற விஷயம் எல்லாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 8:30க்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோடனே ஒரு தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க எக்ஸாம் ஹால்ல போனோடனே வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்குவீங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வந்து ஐயோ முதல் 2-3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே ஐயோ எனக்கு எதுவுமே தெரியல, அந்த பேனிக் ஆகாதீங்க. தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க மக்களே. சோ நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. அப்ப கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். சோ 1-2 கொஸ்டினை பார்த்து பயந்துட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொஸ்டின் போடுறீங்க, ஆன்சர் வரல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேல ஆகுதுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு லாஸ்ட்ல பாத்துக்கலாம். கொஸ்டின் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசில வந்து பாத்துக்கலாம். சில பேர் ஒரே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வேண்டாம். ஓகேவா, அது வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து முதல்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் மார்க் பண்ணிட்டு கடைசியில OMRல மார்க் பண்ணுவீங்க. அதுவும் தேவை, அதுவும் வந்து ஒரு அட்வைசபிள் ஆப்ஷன் இல்ல. ஒவ்வொன்னா பார்த்து மார்க் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான தவறு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து 5வது கொஸ்டின் எழுதுறீங்க, உங்களுக்கு 6வது கொஸ்டின் தெரியல, அதுக்கு அடுத்தது 7வது கொஸ்டின் கேப் விட்டுட்டு 7வது கொஸ்டின் போகும்போது 6வதுலயே ஷேட் பண்ணி வச்சிடாதீங்க. எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் ஷேட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கிளியரா ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பென்னு, 2 பென்னு வச்சுக்கோங்க சரியா. 2 பென்னு, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோவா இருக்கலாம், ரெனால்ட்ஸ் லிக்யூஃபைடா இருக்கலாம், இல்ல யூனோ மேக்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட பெண்ணோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமா வச்சுட்டு எடுத்துட்டு போங்க, ரொம்பவே சேஃபா போங்க சரியா. சோ வந்து காலையில வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு போங்க மக்களே. நல்லா படிச்சிருக்கீங்க, படிச்சது மறந்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரி இருக்கும், கண்டிப்பா எல்லாமே ஞாபகம் வரும். நாளைக்கு எக்ஸாம் நேரம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே வந்து உடனே ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்காதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்குங்க. ஓகேவா, நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆன்சர் கீ விட்டாலுமே டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ கொஞ்சம் குதர்க்கமா இருக்கும். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வரதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆகும். அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க சரியா. சோ அதனால வந்து கட் ஆஃப் எவ்வளவு இதெல்லாம் ரொம்ப போயிட்டு டீடைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. முதல்ல எக்ஸாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து
ஃப்ரீயா வீட்டுல போய் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை போடுங்க. சரியா? சோ அதனால இவ்வளவுதான் மக்களே. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. சோ நீங்க படிச்சதுக்கான பலன், கஷ்டப்பட்டவனுக்கு என்னைக்குமே பலன் கிடைக்கும். ஓகேவா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும். நல்லபடியா பயப்படாம பதறாம போய் தேர்வை அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.